அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு கோதுமை கிச்சடி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் ஒரு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனோன்னா கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், நல்லா வெங்காயத்தை நல்லா ஆஃபாக கட் பண்ணி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பட்டாணி, பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக கலந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 1/4 ஸ்பூன் இது. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது எண்ணெயில் வேக விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பவுல் ரவை எடுக்கிறீங்கன்னா 3 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சூப்பராக கொதித்து வந்தோடனே நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா சூப்பராக கலந்து கொடுத்துட்டு மல்லி இலை தூவி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக உங்களுக்கு கிச்சடி ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.